பிறந்த தொல்லை போ போகா துயரம் பூங்குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ கொண்டறி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சி போச்சி சுந்தரி சவுந்தரி நிரந்தரி ஆமையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான பொள்ளாச்சி மாநன் நகரத்திலே புகழாக வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்பிகையால் மாரியம்மான் அங்காள ஈஸ்வரி என கருள் புரிவாய்
அருள் புரி சிவன பேரி சுடலாயி சிறுமிக்கினி அருள் புரி ஆவல் குறிச்சி மாயா அருள் புரிய வேணுமே உயிர்காட்டு சுடலாயா உயிர்காட்டு சுடலாயா
பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே. அதாவது என்ன, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகரத்திலே இந்த நகரத்துல இந்த மார்கழி மாதத்தை முன்னிட்டு பொள்ளாச்சியிலே மார்கழி பக்தி இசை விழாவிலே பக்தி இசை விழாவில் நாமளுக்கும் ஒரு பங்களிப்பு கொடுத்து இன்றைய தினத்திலே நாமளுடைய வில்லுப்பாட்டிற்கும் இந்த இடத்திலே ஒரு இடம் கொடுத்துள்ளார்கள். அப்பேற்பட்ட இந்த மார்கழி பக்தி இசை விழாவில் நாமளுடைய வில்லிசைக்கு இடம் அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது என்ன வில்லிசையோ சொல்லிசை அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தமிழ் என்பதுதான் இந்த வில்லுப்பாட்டு. முத்தமிழ் என்று சொன்னா இயல் இசை நாடகம். இம்மூன்றும் சேர்ந்ததுவே இந்த வில்லுப்பாட்டு. இயலும் இருக்கணும், இசையும் இருக்கணும், நாடகமும் இருக்கணும். அப்பேற்பட்ட இந்த வில்லுப்பாட்டிலே வில்லடியோ மல்லடின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. வில்லடியோ மல்லடின்னா சாமி ஆடி வரும்போது சாமியா நாங்களான்னு பார்க்கணும். சாமிக்கு தவிக்க இல்ல வில்லுப்பாட்டு பாடுகிறவங்களுக்கு தவிக்க ஆகையினாலே போட்டி பாட்டு பார்க்கக்கூடிய தொழில் தான். ஆமா, போட்டி போட்டு பார்க்கக்கூடிய தொழில் தான் வில்லுப்பாட்டு. அது இல்ல, உங்க எழுத்து நான் சொல்ல முடியுமா ஐயா? அதான் வில்லடியோ மல்லடின்னு சொல்லுவாங்க. அப்படி இருப்பதனால சரி, தென் மாவட்டங்களில் மட்டுமே இருந்து வரக்கூடிய இந்த வில்லுப்பாட்டிற்கு இங்க தெற்கே இருந்து வர 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 வடக்கு வரைக்கும் இந்த வில்லுப்பாட்டு எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் இந்த வில்லுப்பாட்டை கொண்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை. அப்படி இருப்பதனால அதற்கு இணங்க இந்த பொள்ளாச்சியில இன்றைக்கு வில்லுப்பாட்டிற்கு இடமளித்த எல்லா உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு இடத்திலேயுமே எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாம வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதலாகவே அங்க யாருக்கு பாட வேண்டும் தெரியுமா? பாடணும். அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தர்மஞான சாஸ்தா ஐயனார் அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சரி, கோவிலுக்கே சாமி வராது, அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிடும். சாமி கோவிலுக்குள்ள வராது. அதனால சாஸ்தாவை பிறக்கணும். ஆகையினால் நான்கே வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு வில்லுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கலை நிகழ்ச்சிகளுமே இருக்கு. கரகாட்டம் இருக்கு, நையாண்டி மேளம் இருக்கு, ஒயிலாட்டம் இருக்கு, குறவன்குரத்தி ஆட்டம் இருக்கு. ஆனா எல்லா கலைகளுமே இருந்தாலும், 1000 கலைகள் இருந்தாலும் ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை எடுத்து சொல்லணும்னு சொன்னா இந்த வில்லுப்பாட்டு இருந்தா மட்டும்தான் முடியும். தெய்வ கதை எடுத்து சொல்லணும்னா வில்லுப்பாட்டு தான் சொல்ல முடியும். இப்ப மாயாண்டி சுடலை எப்படி பிறந்தாரு, கருப்பசாமி எப்படி பிறந்தாரு, அந்த மாரியம்மா எப்படி பிறந்தா, இசக்கியம்மா எப்படி பிறந்தா அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு வரலாறு இருக்கு. அந்த தெய்வத்தினுடைய திருப்புகளை சொல்லுவதற்கு தான் இந்த வில்லுப்பாட்டு. அப்படி இருப்பதனால சரி, சாஸ்தாவின் திரு கதைகளை நான்கே வார்த்தையில் சுருக்க கூறி முடித்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கும் மாரியம்மன் அங்காளம்மன் திருக்கதைகளையே பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குற்றங்கள் இருந்தாலும் சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், சாரீர குற்றங்குறை இருந்தாலும் சரீர குற்றங்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் சிறு தவறு இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தார், அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி
ஆமையா அச்சுதம் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் ஆமையா அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார்
வாசவதியிலே ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் ஆமா காலாகலன் காமாவை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் சிதம்பரம் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனத்தோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஈரேழு 14 உலகத்தை இறைவன் படைத்து அழகா படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். புவனத்தையும் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமா தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டையுக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து அழகா படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். மானிட மனுக்களை படைத்தார். நாமளை எல்லாம் ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? ஒரு தெய்வத்தினுடைய திரு உருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கின்றார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். சிவன் வடிவத்தில் ஆண்களை படைத்து சிவ சக்தி இருக்கிறாளே பார்வதா தேவி அந்த அம்மானுடைய வடிவத்திலே நாமளை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார். அது மட்டுமா இறைவன் நாமளுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்தார். எண்சான் உடம்புல நாமளுக்கு ஒரே ஒரு சான் மட்டும்தான் வயிற்றை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா மொத்தம் 8 சான் தான் இருக்குமா? எனக்கு வயரே தெரிய மாட்டேங்குது. வயரே தெரியலையா? உனக்கு வயசாகி போச்சு. அப்படியா? அதுவும் இல்லாம இந்த நாய் வயிறு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? அப்படியா? இந்த நாய் வயிறுக்கு எத்தனை வீட்டுல சாப்பிட்டாலும் நாய்க்கு வயிறே தெரியாதான். ஓஹோ அப்படிங்க. அதனால அவன் வயிறு தெரியல. சரி இருக்கட்டும். அப்படியா? பரவாயில்லை. எண்சான் உடம்பை கொடுத்து நாமளுக்கெல்லாம் ஒரு சான் வயத்தை கொடுத்தார். ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு? எதுக்கு? ஒரு சான் வயத்துக்கு தான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு இப்பாடுனா ஆண்டவன் உடம்பெல்லாம் நமக்கு வயற்சை கொடுத்திருந்தா நமக்கு என்ன பாடு? உலகத்துக்குள்ள விளையக்கூடிய பொருள்களே காணாது. ஆமா இதுக்கே பொருள் தட்டுப்பாடா இருக்கு சமயத்துல. ஒரு சான் வயிறு நீங்க சாதாரணமா சொல்றீங்க. காலையில எழுந்திருச்ச உடனே 2 கிளாஸ் காபி நல்ல காலையில 8 மணிக்குள்ள ஒரு 15 இட்லி நல்ல ஒரு மத்தியானம் 1 மணிக்கு 2 தட்டு சாப்பாடு சாயந்தரம் 3 மணிக்கு 2 கிளாஸ் காபி நைட் 8 மணிக்கு 10 சப்பாத்தி. இந்த ஒரு சான் வயிற்றுல எதை போட்டாலும் அத்து போகுது ஐயா. ஒரு சான் வயிறு சாதாரணமா சொல்ல முடியுமா? ஒரு சான்னு லேசா சொல்லிட்டோம். ஆனா உலகத்தில் என்னென்ன விளைகின்றதோ அத்தனையும் இந்த வயிறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மண்ணை தவறையா? மண்ணையும் சாப்பிட்டாச்சு. அப்படியா? சிறு பிள்ளையில இருக்கும்போது மண்ணத்தானே திங்கிறோம். விவரம் தெரியாத போது மண்ணையும் சாப்பிட்டா மனிதன் பிறகு அப்படி இருப்பதனால ஆண்டவே நம்மளுக்கு ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு இப்பாடு என்று சொல்லித்தான் மனிதா உனக்கு இதற்கு மேல உருவமே வேண்டாமப்பா நீ இதோட முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லித்தான் தலையில ஆண்டவே நாமளுக்கு முடியை கொடுத்தாராம். அதுக்குத்தான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். அப்ப சிவபெருமான் நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். மனிதனுக்கு இருக்கக்கூடிய 3 ஆசைகள் மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. மண் ஆசைன்னு சொன்னா ஏக்கர் கணக்குல நம்ம நிலம் வாங்கி போட்டிருக்கோம். அந்த நிலமும் காணாதுன்னு சொல்லி தோட்டத்துல வரப்போட்டுவாங்க பாரு. தோட்டத்துல வரப்போட்டு போது அடுத்தவங்க வரப்பையும் சேர்த்தே வெட்டுவாரு. அவருக்கு கொஞ்சம் இடம் கிடைக்காதான்னு தான் அவர் இந்த பக்கமா வரப்பு வெட்டுவாரு, அவர் அந்த பக்கமா வரட்டு வெட்டுவாரு. மொத்தத்துல அவங்க 2 பேருக்கு வரப்பே இல்லாம போயிரும். அதைத்தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மண்ணாசை என்பார்கள். பொன்னாசைன்னு சொன்னா பெண்ணா பிறந்தவா ஒரு நன்மதன்ம நாளையில ஒரு கல்யாண விழா இருக்கட்டும், ஒரு சடங்கு விழா இருக்கட்டும், ஒரு திருவிழாவா இருக்கட்டும், அந்த நன்மையில மத்தவங்க எல்லாம் தங்க நகையினால் ஆபரணங்கள் போட்டிருந்தா
வீட்டுக்காரரை கூப்பிட்டு அந்த அம்மா சொல்லுவா, எப்படி ஏயா இங்க பாருங்க, என்னங்க பக்கத்து வீட்டுக்காரி 5 கிரான்ல மோதிரம் எடுத்து போட்டிருக்கா, என்னமோ தெரியல, நீர் எனக்கு ஒரு 3 கிரான்ல ஒரு மூக்குத்தி எடுத்து தரல, நான் இப்பமே உத்தரத்துல கைத்த போட்டுருவேன். எவ்வளவு உனக்கெல்லாம் குருவாடு இருக்கா? என்ன அந்த கீழே வீட்டுக்காரரு பச்சை மயிட்டு கையில் போடுறாரு. பச்சை மயினா அவர் கவர்மெண்ட் வேலை பார்ப்பாரு, அரசாங்க வேலை பார்க்காரு. ஆமா கரெக்ட். சரி, அதனால அவர் 5 கிரான்ல மோதிரம் எடுத்து கொடுப்பாரு. சரி, நான் அன்னைக்கு உழைச்சு அன்னைக்கு சாப்பிடுறேன்னா உனக்கு 3 கிரான்ல மோதிரம் எடுத்து தர முடியுமா? அவன் நிட்டானுக்கிற கக்கிய ஒரு மாதிரி பட்டவரா இருந்தா வீட்டுக்காரி கேட்டாலும் கடனை உடனே வாங்கி கொடுத்துருவாரு. ஆமா, அதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். பெண் ஆசைன்னு சொன்னா யாவருக்கும் வெறுக்காத ஆசை. மனிதனாகப்பட்டவன் செத்து இறந்து அவன் சாம்பல் காத்துல பறக்குமா, பறக்கும்போது அந்த காத்துல பறக்கக்கூடிய சாம்பல் கூட என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே போகுமா. சாம்பல் கூட எப்படி சொல்லுமோ? ஆமா, சரி. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா, என் தம்பிக்கு ஒண்ணு வேணும். அதான் பெண் ஆசைன்னு இருக்கான். அப்ப ஆண்டவன் நாமளை எல்லாம் இவ்விதமாகவே படைத்து இறைவனாகிய சிவபெருமான் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு பண்ணி பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை. பகல்ல 30 இரவு 30 நாளிகைன்னு சொன்னா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 12 மணி நேரம். 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள், ஒரு பொழுது. பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கத்தை ஆண்டவன் படைத்து இப்படியாகவே படைத்த உலகத்து மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் ஆண்டவன் படி இழக்க வேண்டும் என்று அவர் எப்படி படி இழந்தாரையானா, நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி இழந்தார், படி இழந்தார்.
படி இழந்து முடிக்க பகவான் கையிலங்கிரி மலைக்கு வருகின்ற போது கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதா தேவி என்ன ஆண்டவன் சிவபெருமான் எப்போது வருவார் என்று சொல்லி தங்க தாம்பூலத்திலே பாரிசாத மலர்களை வைத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பார்வதா தேவி பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தாள். கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதி. பாலும் பழமும் கொடுத்திருக்கா. அவளா பொம்பளை. ஏன் உன் வீட்டுக்காரி உனக்கு பிடிக்கலையா? இப்பவும் காட்டுக்கு போயிட்டு ஆம்பளை வீட்டுக்கு வந்தாமுன்னா பெண்ணா பிறந்தா அப்படி கவனிக்கணும். நாமெல்லாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா என் வீட்டுக்காரி சட்டாப்பையோட நிக்கா. அவ ஏன் சட்டாப்பையோட நிக்கா? வேலை பார்த்த துட்ட கையில கொடுத்தோம்னா எனக்கு தோசை சுட்டு தருவா. சரி. அப்படி ரூபா கொடுக்கலன்னா 2 பூசையை கொடுப்பா. சட்டாப்பைட்டு 2 பூசை கொடுப்பா. பரவாயில்ல. அப்படி இருக்கு கதை. ரூபாயை கொடுத்தா தோசை. ஆமா. ரூபாயை கொடுக்கலன்னா சட்டாப்பைட்டு 2 பூசை. 2 பூசை. பரவாயில்ல. அப்ப நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் வீட்டுக்காரமா நம்மள நல்லா கவனிப்பா. நீ சொல்லுவது ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். ஆமா. அந்த காலம் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து சரி அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியை தூக்கி போட்டு காட்டுக்கு வேலைக்கு போவாரு. அவர் காட்டுக்கு வேலைக்கு போனாருன்னா என்ன ஆகும்? பேயாமல பெருமலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்ட விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பட்டு வாராம். அவர் ஒரு கோட்ட விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டி எரிஞ்சாருன்னா என்ன ஆகும்? அவர் மண்ணு அவர் வெட்டி எரியும் போது மண்ணு முதுகுல விழுமா. அந்த காலம் அப்படி வேகமா முங்குன்னு வாங்கி வெட்டி எறிவாரு. ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையில வரப்பு வெட்டி முடிச்சாருன்னா அந்த காலம் அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? எவ்வளவு? 1.25 ரூபா. என்ன குறைஞ்சு போச்சு? 1.25 ரூபான்னு அப்ப பெரிய துட்டு. ஆமா, 1/4 ரூபாய்க்கு அரிசி வித்துருக்கு ஒரு பக்கம். அது போக 3/4 ரூபா மிச்சம் இருக்கும். ஆமா இருக்கும். அந்த 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரி கையில கொடுத்தா பெண்ணா பிறந்தவா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டையை கிட்டைய அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது இந்த அம்மா எப்படி நிப்பா? சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா அந்த அம்மா நிப்பாளாம். இப்படியா சிரிப்பா? சிரிச்ச முகம் ஸ்ரீதேவினா புன்னகை சிந்தி பல் தெரியாம தெய்வ கடாட்சமா சிரிக்கணும். நீ இப்படி சிரிச்சனா அவர் வீட்டு பக்கமே வரமாட்டாரு. கொஞ்ச நாள் சிரியாம இருந்தேன், சிரிச்சு பாப்பேன். அப்படியா? அப்படி இருந்து சிரிப்பு சரியில்லை. சிரிக்கவே வேண்டாம். நான் சிரிக்க மாட்டேன். அந்த அம்மா சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா நின்னு சரி ஏயா என்ன வாங்க இங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ கொஞ்சம் நேராச்சு. நீங்க அழுத்து உட்கார வேண்டாம். கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிங்க. கொல்லப்புறம்ல அந்த காலம் வீட்டுக்கு வீடு கொல்லப்புறம் 4 கிணறு போட்டு கட்டுவாங்க. அதான் கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிங்க அப்படின்னு இந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விட்டானா எப்படி இருக்கும்? ரொம்ப சுகமா இருக்கும். காட்டுல ஆணை தூக்கி செமந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனை தூக்கி விட்டத மாதிரி உடம்புக்கு அவ்வளவு லேசா இருக்கும். களைப்பா வேலையை பார்த்துட்டு வந்த மனுஷனுக்கு கட்டிய மனைவி கை முதல்ல பட்ட உடனே அவர் களைப்பெல்லாம் காத்தா பறந்துரும். அவருடைய களைப்பெல்லாம் காத்தா பறந்து போகும். அத மாதிரி அந்த காலம் அந்த ஐயாவும் அப்படி வேலை பார்த்தாரு, அந்த அம்மாவும் அப்படி பணிவிடை செய்தா. ஆனா இப்போ நீங்க அப்படியா? உங்களுக்கு இப்ப போட்ட மம்பட்டிய புடுங்க பெலம் இல்ல. உங்களுக்கு அந்த அம்மா முதுகு தேய்ப்பாளா? தேய்க்க மாட்டா. கொச்சக்கரை எடுத்து போறதுக்கு 4 இழுப்பு இழும். செங்கல் அரை செங்கல் அத வச்சுக்கிட்டு நல்லா தேயும் அப்படின்னு சொல்லுவா. அதை போலத்தான் இந்த பார்வதா தேவியும் ஆண்டவனும் படி இழந்து வந்தார். பார்வதியும் பணிவிடைகளை செய்தார். பணிவிடைகளை செய்து பகவானோடு பார்வதா தேவியும் இப்படி கொலுவிருந்து வந்தார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. என்னது? மறுநாள் பொழுது விடிந்தது. மறுநாள் பொழுது விடிந்தது. அதிர்துல என்ன செய்யணும்? பார்வதா தேவி சிவபெருமானை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகமெல்லாம் படி இழந்து வருகிறீர்கள். அப்படி உலகமெல்லாம் படி இழந்து வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? பார்வதி, இது என்ன உனக்கு சந்தேகம்? உலகத்தை ஆண்டவன் நான் படைத்தேன், 10 பொருளுக்கும் அர்த்தமா இருந்து நான் படி இழந்து பாதுகாத்து வருகிறேன். அப்படி இருக்கும் போது இந்த உலகத்து மக்கள் எல்லாம் என்னைத்தானே வணங்குவார்கள்.
பண்ணுகிறார் ஆண்டவா 10 பொருளுக்கும் அர்த்தம் என்று சொன்னா என்ன சொல்லுங்க ஐயா ஒன்றாண்டி சிவ உடைய தாண்டி